செம ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் கோகனட் கினுவா ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் கினுவா, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, வெங்காயம், சீரகம், கடுகு, தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு. ஸோ கோகனட் கினுவா ரைஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கோகனட் நல்லா வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் கினுவாவை நல்லா சோக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கினுவாங்கிறது நம்ம இந்தியன் சவுத் இந்தியனில் வந்து நம்ம சிறுதானியம் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு வெஸ்டர்னில் கினுவாங்கிறது வந்து ஒரு சிறுதானியம். அதை தான் வந்து நம்ம வந்து சோக் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக இந்த டிஷ்ஷு நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது, நீங்கள் உடம்புல வந்து சுகர் லெவல் கம்மி பண்ணணும், இல்லை வந்து நான் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போலாம் வந்து நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக இந்த கினுவாவை ரீப்ளேஸ் பண்ணி இது மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மல் ரைஸில் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணுறீங்களோ, லைக் ஒரு புளி சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், லெமன் சாதமாக இருக்கட்டும், அது மாதிரி என்ன ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறனாலும் வந்து நம்ம இந்த கினுவா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கினுவாவை யூஸ் பண்ணி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம தேங்காய் சாதம் அப்படிங்கிறனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து அந்த தேங்காயோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா வரும். அதனால தான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வர்றப்போ இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து சாத்தே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி வந்து கம்மியாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம வந்து சில்லியை குறைச்சும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியான க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக இந்த டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை நெய் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் அண்டு தேங்காய் சேர்ந்து அந்த ரைஸில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதக்க தேவையில்லை. ஸோ வந்து ரைஸில் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு வந்து ஆனியனோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஆனியன் ஓரளவுக்கு வதக்கியிருக்கேன். இதில் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தேங்காய் வதங்கி அந்த தேங்காயோட வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். இது என்னன்னா வந்து நீங்கள் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து நம்ம வந்து ஒரு கேஷ்நட் ரோஸ்ட் பண்ணியோ ஃப்ரை பண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் புலாவ் ஸ்டைலில் இருக்கும். ஸோ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. நல்லா அந்த வதங்கினதுக்கப்புறம் அந்த தேங்காயோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வருது. இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கினுவா வந்து பாயில் பண்ணும்போதே வந்து அந்த வாட்டரில் உப்பு சேர்த்து தான் பாயில் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கோகனட்டில் உப்பு சேர்க்கும்போது வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கம்மியான சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு எல்லோயிஷ் கலர் வர்றதுக்காக வந்து நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்காமையும் பண்ணலாம். நல்ல ஒரு ஒயிட்டிஷாக கோகனட் ரைஸ் ஒயிட்டிஷாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி அது கூட வந்து அந்த பச்சை மிளகாவும் வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அது கூட தேங்காய் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான இதுவாக இருக்குது. இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்ச கினுவாவை ஆட் பண்ணுறோம். ஸோ கினுவாவை ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம சாத்தே பண்ண டிஷ்ஷோடு வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ், அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக வந்து முடிகிற டிஷ். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் சாப்பிட்ற சாம்பார், பொரியல், ரசம் அது மாதிரி டிஷ்ஷு கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளைன் கினுவா பாயில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டயட்டில் இருக்கும்போது சாப்பிடாம இது மாதிரி ஒரு ஃப்ளேவர் டிஷ்ஷாக வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா
வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடவும் முடியும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கினுவா ரைஸ் கோகனட் ஃப்ளேவரோட ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிடலாம். நல்லா வந்து சில்லி, நம்ம அந்த கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த கோகனட் கினுவா ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட மீண்டும் சந்திப்போம்.